வளைந்து விட்ட ஆணியை எவனாவது அடிப்பானா? எவனாவது அடிப்பானா? ஒரு ஆணி வளைஞ்சிருச்சுன்னா அடிப்பானா? எந்த ஆணியை அடிப்பான்? நேராக எந்த ஆணி நிற்கிறதோ அந்த ஆணியைத்தான் அடிப்பான். நாம் சமரசமின்றி, சற்றும் தளர்வின்றி, வளைவின்றி நேராக நிற்பதா எல்லா சுத்தியலும் நம்மளை அடிக்குது. விதைக்கிற விதையெல்லாம் முளைப்பதில்லை, முளைக்கிற விதையெல்லாம் விளைவதில்லை, விளைகிறதெல்லாம் சரியான நெல்மணிகள். பதர்களும் இருக்கு. பதர்கள் என்ன செய்யும்? அதுவா பறந்து போகும். அதனால அவர் விமர்சிக்கிறாரு, இவர் பேசுறாரு, அதுக்கு காது கொடுக்கவே கொடுக்க. நான் உங்களுக்கு ஒன்றை சொல்வேன், நண்பு தம்பி தம்பிகளே, அருமை பெற்றோர்களே, உடன்பிறந்தவர்களே, வென்றவன் தோற்றவன் இருவருக்கும் வரலாற்றில் இடம் உண்டு. ஆனால் விமர்சிப்பவனுக்கும் வேடிக்கை பார்ப்பவனுக்கும் வரலாற்றில் ஒரு செய்தி கூட இருந்தது. குமரன் வந்திருக்கான், அவனை நீ வெல்ல முடியாதுன்னு நம்ம பாட்டன் சூரபத்மன் சொல்றாங்க. அவன் என்ன பண்றான் பாருங்க. அப்படியா விடா, தோற்றாலும் எனக்கு வரலாற்று செய்திருக்கா. முருகனுடைய வரலாறை எழுதும் போது என்னை எழுதாமல் எழுத முடியாது. வென்றவனுக்கு வரலாறு உண்டு, தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு. ஆனால் விலையை நின்று வேடிக்கை பார்த்தவனுக்கும் விமர்சித்துக் கொண்டவனுக்கும் போர் நடந்து கொண்டிருக்கும் போது இவர் நன்றாக விமர்சித்துக் கொண்டிருந்தார் அப்படின்னு. அதனால விடு, எதை பத்தி கவலைப்படாம நீ முன்னேறி போயிட்டு இருக்க. இதை அவநம்பிக்கை வேணாம். அது நடக்குமா, இது போகுமா, இதெல்லாம் ஆகுமா, இது ஆகாமா, இது வெல்லுமா, இதை விட்டு கைவிட்டு நீ எந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறாயோ அதில் அசைக்க முடியாத அழுத்தமான நம்பிக்கையை கொண்டிரு என்று கற்பிக்கிறது. அதை நீ புரிஞ்சுக்கணும். பயம் என்பது கோழைகளின் தோழன், வீரனுக்கு எதிரி என்கிறான் என் தலைவன்.